Hi, hello friends. Welcome to my anime channel Star Anime. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Throne of Steel சீசன் 1ல எபிசோட் 26 தான். சோ நீங்க நம்ம சேனல் புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணிட்டு இது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹீரோனை கூட்டிட்டு வீட்ல விட்டது மட்டும் இல்லாம நாளைக்கு டேட்டிங் போறதுக்கான பர்மிஷனை ஹீரோ வாங்கியிருப்பான். அப்புறமா ஹீரோவோட ஹோலி ஃபர்னஸ் அப்கிரேட் பண்ணிருப்பான். சோ அதனால லிக்விட் மானானா என்னங்கறத ஹீரோவால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்க முடியும். அப்படியே அசாசின் ட்ரையல் கிரவுண்ட்ல நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இடத்த வாங்கியிருப்பா. அதுவும் அங்க இருக்கிற 11 அசாசின்ஸை ஒரே நேரத்துல தோக்கடிச்சு. சோ நைட் ட்ரையல் கிரவுண்ட்ல என்னன்னா யாங் வென்ஸோ கலக்கிட்டு இருப்பான். சோ லெவல் 5 லெவல் 4 ஜெயிக்கவே முடியாதுன்னு அந்த இடத்துல காட்டியிருப்பான். அப்படியே இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல நம்பர் 4க்கும் நம்பர் 97க்கான பேட்ல நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ரெஃப்ரி அறிவிச்சிட எல்லாருமே நம்ம ஹீரோ தான் தோப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. ஏன் இவன் ஆர்மர் போட மாட்டேங்கிறான்னு ஹீரோ பார்க்கவும் உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும்ல, யாரையும் அனாவசியமா காயப்படுத்தக்கூடாது. ஒன்ஸ் சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ரெஃப்ரி கத்திட்டு இருந்தா இவன் என்ன நீ சரணடைஞ்சிருங்குமா. ஆனா ஹீரோ பேட்டிலுக்கு ரெடி ஆவான். ரெஃப்ரியுமே பேட்ல அறிவிச்சிடுவாரு. எத்தனை தடவைடா இது ஒன்னு யூஸ் பண்ணி எத்தனை பேட்டில் தான் வின் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். இதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணிட முடியாதுன்னு ஹானியும் முன்னேறி வந்துட்டு இருக்க. என் தோல்வி என்னங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ கத்துவான். ரைட்டு ஓகேன்னு ஹானியும் அவனோட லிக்விட் மானா கூட மெர்ஜ் ஆவான். சோ பாக்குறவங்க எல்லாம் லிக்விட் மானா யூஸ் பண்றானா இவன் பயங்கரமான ஆள்ரா, அவன் ஹீரோ தான் தோக்க போறான்னு ரொம்ப பேசிட வாய மூட்டு இருக்க மாட்டீங்களாடா நீங்கன்னு அக்கா கத்தி விட்டு வந்துருவாங்க. அப்படியே மாஸ்டர் கிட்டயுமே நம்ம தம்பி வின் பண்ணுவானா மாட்டான்னு கேட்க ரொம்ப கஷ்டமான மாஸ்டருமே சொல்லுவாரு. அடே இப்பவும் நல்லதுக்கு தான் சொல்றேன், ஒழுங்கா விட்டுறான்னு சொல்லிட்டு அவனையும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா ஹீரோவுமே அவனை அட்டாக் பண்ணுவான். இருந்தாலுமே ஹீரோவோட அட்டாக் வேலை செய்யாது. ஓச்சி இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு ஹீரோ நினைக்கவும் உங்ககிட்ட நான் அவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிறல்ல, இருடா ஸ்ட்ராங் நான் என்னன்னு காட்டுறேன்னு ஹானியும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். பாடுறா உங்ககிட்டயும் கொஞ்சம் டேலண்ட் இருக்கு, இருந்தாலும் உன்னோட அப்படின்னு நானா போயிட்டேன்னு சொல்லிட்டு ஹானியும் திரும்பவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவான். ஆனா அந்த நேரத்துல ஹீரோட எண்ணம் மாஸ்டர் சொன்னதை நோக்கி போகும். நீங்க பாரு நைட்ஸை பொறுத்த வரைக்கும் எவன் அதிக அட்டாக் யூஸ் பண்றானோ அவன் தான் வின் பண்ணுவான் அப்படின்னு மாஸ்டர் சொன்னது ஹீரோ நினைச்சிட்டு இவனை அட்டாக் பண்ண அவனால முடிஞ்சதை செய்வான். நல்ல வேலை மாஸ்டர் இந்த டிஃபென்சிவ் ஐட்டம் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருந்தா இதை நம்ம மாஸ்டர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும், ஒரு நாளைக்குமே 3 தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாரு. சோ ஹீரோ ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டா இன்னும் 2 டைம் தான் பெண்டிங் இருக்கு. அடப்பாவி இதை வச்சாடா என்ன சமாளிக்கணும்னு நினைக்கிறேன், ஒழுங்கா விட்டு கொடுத்துருன்னு ஹானியும் திரும்பவுமே ஹீரோட டிஃபென்ஸை அசால்ட்டா பிரேக் பண்றான். அவ்வளவுதான் என்னோட தம்பி தோக்க போறானாலும் அக்கா கவலைப்படவும் ஓ சரி நீ கரெக்டா தான் இருக்க, இன்னும் கொஞ்சமா நான் யூஸ் பண்ணு உனக்கான ஒரு நேரம் கிடைக்கும் அப்படின்னு மாஸ்டருமே நினைப்பாரு. ஹீரோவுமே அதே பிளான்ல தான் இருப்பான். பக்கம் வந்த உடனேயே அவனோட லைட் பிரேக்கிங் ஸ்குவாடை யூஸ் பண்ணுவான். அவனோட ஆப்னன் இன்னுமே அவனோட ஃபுல் பவர் காட்டாம இருக்கான். சோ இது நல்லதுக்கே இல்லைன்னு மாஸ்டர் பார்க்கவும் நம்ம 97 நீங்க கைவிட போறீங்களா இல்லையான்னு ரெஃப்ரி கேட்பாரு. ஆனா ஹீரோ இல்லங்கிற மாதிரி தலையாட்டி திரும்பவுமே பேட்டிலுக்கு ரெடி ஆயிருவான். ரைட்டு ஓகே இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் அடியே தாங்குறேன்னு பாத்துலாமேன்னு ஹானியும் திரும்பவுமே அட்டாக் பண்ண வருவான். சோ இவன் என்ன பண்றான்னு அக்கா கேட்கவும் அவனோட சோல் எனர்ஜிக்காக அவன் மானா யூஸ் பண்றான். அதே நேரத்துல அவன் டிஃபென்ஸ் நினைச்சு அவன் கொஞ்சம் கூட கவலைப்படல, நம்ம ஹீரோவை எப்படியாவது அட்டாக் பண்ணணும்னு தான் நினைக்கிறான். சோ இது ஹீரோக்கு தான் ஆபத்துங்கிற மாதிரி மாஸ்டர் பேசவும் ஹீரோவுமே அவனோட ட்ராப்ல வந்து மாட்டிடுவான். இந்த பையன் என்ன கூண்டுல போட்டு அடிக்கிறான்னு மக்கள் எல்லாம் பார்க்கவும் இப்போ அவன் என்ன பண்றான்னு அக்கா கேட்பாங்க. கண்டிப்பா இவன் சீக்ரெட் ஸ்கில் தான் யூஸ் பண்றான்னு மாஸ்டர் பார்க்கவும் இந்த பையன் லிக்விட் மானாவை வச்சு இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றானா, அதுலயும் அந்த பையன் யூஸ் பண்ற ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு எல்டர் ஹானை இவர் பாப்பாரு. அதே நேரத்துல ஹானியோ அவனோட கிராவிட்டி ஸ்கில் என்னமோ யூஸ் பண்றான். சோ ஹீரோமே என்னால நகர முடியலன்னு நினைக்கவும் இந்த மனுஷங்க இருக்காங்கல்ல அவங்க ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்களுக்கு தலை வணங்கிதான் ஆகணும். இப்ப கூட பாரு எவ்வளவு ஸ்கில் இருந்தாலும் நீ இந்த இடத்துல வேஸ்டா தானே இருக்குன்னு ஹானியை சொல்லவும் அக்கா பார்த்துட்டு சரியான கடுப்பாவாங்க. அவன் யூஸ் பண்றது கண்டிப்பா சீக்ரெட் ஸ்கில் தான், சோ இதை அவ்வளவு சீக்கிரம் உடச்சிட முடியாது அப்படின்னு மாஸ்டர் பார்க்கவும் ஹீரோமே அவனோட டிஃபென்ஸ் ஸ்கில் யூஸ் பண்ணி சமாளிக்க பார்ப்பான். இருந்தாலும் மாஸ்டர் ஹீரோ ஒரு கார்டியன் நைட்டுங்கறனால அவனால இவ்வளவுதான் பண்ண முடியுங்கிற மாதிரி பேசவும் ஏன்டா கஷ்டப்படுற, இந்த ஸ்கில்லுக்கு முன்னாடி உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஹானியை சொல்லவும் ஹீரோ இன்னுமே கஷ்டப்பட ஆரம்பிப்பான். அந்த நேரத்துலதான் அப்பா வந்து ஓச்சன் எதுக்காக வரலாற்றிலே ஒரு கார்டியன் நைட்டும் டிசிப்ளின் நைட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு நைட் கூட இல்லைன்னு உனக்கு தெரியுமா, அதுக்கான காரணமே யாரு பிறக்கும் போது எவ்வளவு மானா இருக்கோ அதை ஏத்துதான் ஒரு நைட்டா அவங்களால மாற முடியும். ஆனா அது மட்டும் போதுமான்னு கேட்டா அதான் இல்ல, அவங்களுக்கு கொஞ்சமாவது மனதைரியம் இருக்கணும். ஆனா அது பேராசையா மாறிடக்கூடாது. இதெல்லாம் தப்பிச்சு நீ நைட் ஆகணும்னு நினைச்சா கூட உன்னால அவ்வளவு சீக்கிரமா பவர்ஃபுல் ஆக முடியாது. அப்படி இருந்தோம் நீ தான் ஃபர்ஸ்ட் டைமா கார்டியன் நைட் ஆகும் டிசிப்ளின் நைட் ஆகும் மாறுவ அப்படிங்கறதுல நீ உறுதியா இருந்தனா நீ சாதாரணமான ஹியூமன்ஸ் மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு ஹீரோட அப்பா சொன்னதெல்லாம் ஹீரோ யோசிச்சுட்டு ஹோலி லைட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுவான். இங்க பாரு ஹியூமன்ஸோட வரலாறுலயே நீ தான் ஃபர்ஸ்ட் டைமா டூயல் நைட்டா இருப்ப. அதே நேரத்துல உன் அடையாளத்தை நீ எப்ப வெளியிடணும் நீ முடிவு பண்ணு, ஏன்னா ஒன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ டார்கெட்டா மாறப்படுவேன்னு ஹீரோட அப்பா சொல்லியிருக்காரு. சோ பாத்துட்டு இருக்க எல்லாருமே அந்த நம்பர் 97 என்னடா பண்றான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாவாங்க. அதே ஹீரோவை பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் என்னோட டிசிப்ளின் நைட்டுங்கிற அடையாளத்தை நான் அவ்வளவு சீக்கிரம் வெளியே காட்டிட
மாட்டேன் அப்படிங்கறத நினைச்சிட்டு நான் தோல்வி ஏத்துக்க மாட்டேன்னு ஹீரோ அவனோட ஸ்கில்ல அசால்ட்டா பிரேக் பண்ணி விடுவான். இருந்தாலும் பாத்துட்டு இருக்க ரெஃப்ரி என்னன்னா இந்த சுற்று முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி கத்த என்ன மன்னிச்சிருங்கப்பா, என் அடையாளம் இந்த இடத்துல தான் வெளியே வரணும்னு இருக்குன்னு ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். சோ இதனால ஹானியோட ஸ்வாட் தெரிச்சிட்டு வந்து வில இந்த ஸ்கில்ல தான் டபுள் ஸ்வாட் டீம் கூட பேட்டில் பண்ணும்போது என் தம்பி யூஸ் பண்ணான்னு அக்காவுமே கத்துவாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு ஸ்கில்ல ஹீரோ யூஸ் பண்றது ஹானியுக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கும். சோ ஹீரோ டிசிப்ளின் நைட் ஆகி இந்த பேட்டில கண்டினியூ பண்றான். நைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டில் கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அது அவங்களுக்கு அட்வான்டேஜ் முடியும். சோ இந்த இடத்த யார் இப்ப கரெக்டா யூஸ் பண்றாங்களா அவங்க தான் இந்த பேட்டில் வின் பண்ண போறாங்கன்னு மாஸ்டர் பார்க்கவும் ஹானியோ எப்படியாவது அவனோட ஸ்வாட் எடுக்கணும்னு பிளான போட்டுட்டு இருப்பான். சோ அதுக்காக அவன் ஏதோ ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணவும் ஹீரோட ஸ்பீட் அது குறைக்குது. இருந்தாலும் ஹீரோ அவனோட ஸ்வாட மட்டும் எடுக்க விடக்கூடாதுன்னு ஒரு முடிவுல சன்லைட் கில்லுங்கிற ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணவும் ஹானியுக்கு அது ரொம்பவே ஷாக்கா இருக்கும். இருந்தாலும் ஹீரோ அந்த ஸ்கோலி ஸ்வாடுங்கிற இன்னொரு ஸ்கில்ல யூஸ் பண்ணுவான். சோ இதை பாக்குற மக்களுக்கு என்னன்னா இது லெவல் 5 நைட் யூஸ் பண்ற ஸ்கில் ஆச்சு, இதையுமா வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கும். அதுலயும் எல்ட்ரஸ்லாம் என்னன்னா இவன் டிசிப்ளின் நைட்டா இல்ல கார்டியன் நைட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பம் உண்டாகும். ஆனா எல்ட்ரு ஹான் கண்டுபிடிச்சிருவாரு ஹீரோ ஒரு டூயல் நைட்னு. அதே நேரத்துல இப்படி ஒரு நைட் இருக்கான்னு நான் சும்மா கேள்வி மட்டும் தான் பட்டேன். இருந்தாலும் உண்மையாவே ஒருத்தனால இப்படி ஆக முடியுமா? அதுலயும் அவன் கத்துக்கிட்ட அந்த ஸ்கில்ஸ் டிசிப்ளின் நைட்டுக்கானதா இருந்தாலும் சரி கார்டியன் நைட்டுக்கானதா இருந்தாலும் சரி எல்லாமே ஹை லெவல் ஸ்கில்ல கத்து வச்சிருந்திருக்கான் அப்படின்னு எல்ட்ரு ஹான் சொல்லிட்டு இருக்க ஹீரோ ஹானியுவை விடுற மாதிரியே தெரிஞ்சிருக்காது. இதே நேரத்துல ஹானியும் இது நடக்க வாய்ப்பே இல்ல, உங்ககிட்ட எப்படி அவ்வளவு இன்னர்மனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பம் உண்டாகும். ஹீரோ அவ்வளவுதானா நம்பர் 97 ஜெயிச்சிட்டானா அப்படின்னு மக்கள் ஷாக் ஆனா ஹானியோட மூஞ்ச பார்த்துட்டு எல்ட்ரஸ் எல்லாம் ஷாக் ஆவானுங்க. அதே நேரத்துல ரெஃப்ரி கீழே வந்து நம்ம ஹீரோ தான் வின் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கவும் ஹானியுக்கு அது ரொம்பவே கடுப்பாகும். ஆனா அக்காக்கு என்னமோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த கார்டியன் நைட்டும் டிசிப்ளின் நைட்டும் ஒருத்தனால ஒரே நேரத்துல கத்துக்க முடியும்னு எனக்கே இப்பதான் தெரியும். சோ இவன் எந்த மாதிரி டைப்னு என்னாலேயே புரிஞ்சுக்க முடியலையான்னு யாங் வின்ஸை பார்க்கவும் நான் எப்படி தோத்தேன், என்னால எப்படி தோக்க முடியும், என்ன நான் இன்னும் தோக்கல, என்னோட ஆர்மரே போடாத இந்த நேரத்துல என்ன வின் பண்ணிட்டு எங்கடா போற அப்படின்னு ஹானியை ஹீரோ அடிக்க போனா ரெஃப்ரி அவனை தடுக்க பாப்பாரு. இருந்தாலும் ஹானியை ரெஃப்ரி சொல்றது கேட்காம திரும்ப சண்டைக்கு வாடான்னு விடச்சிட்டு நிக்கவும் ஏய் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு வாய்ஸ் எனக்கு பதில் சொல்லு, சோல்ஜர்ஸ்க்கான அந்த 10 கட்டளைகள் என்ன அப்படின்னு எல்ட்ரு ஹான் கேட்டா இவன் எதுவுமே பேச மாட்டான். அப்படின்னா எல்லாரும் சொல்லுங்கடா அவன் அந்த 10 கட்டளைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு எல்ட்ரு ஹான் சொல்லவும் எல்லாருமே அந்த 10 கட்டளை சொல்லுவாங்க. அதான் தாழ்மையான உண்மையான கருணையான அப்படின்னு நைட்ஸ் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டளைய. சோ இதெல்லாம் கேட்கும்போது ஹானியுக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கும். இங்க பாருடா கேட்டல்ல இப்ப நீ பண்றதுல இது ஏதாவது ஒண்ணு இருக்கா, நீ தோத்துட்ட நம்புனா நம்பி இல்லனா இந்த இடத்துல நீ நைட்டுங்கிற ஒரு அடையாளத்தையே இழக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ட்டு எல்ட்ரு ஹான் நைட்ஸ் கிட்ட கேட்பாங்க. கௌரவம் அப்படின்னா என்னன்னு எல்லாருமே கௌரவம் தான் நம்மளோட வாழ்க்கையா இருக்கணும்னு சொல்லவும் நீ 20 வயசுக்குள்ளேயே லெவல் 5 வந்திருக்க. சோ உன்னோட திறமை இந்த இடத்துல ரொம்ப வீணா போனதுக்கான அடையாளத்தை நீயே காட்டியிருக்க. சோ இந்த நைட் டெம்பிளோட விதியின்படி உன்னை இந்த நைட் டெம்பிள் இருந்து வெளியேற்றுறேன், அப்படியே எங்களோட பட்டியல்ல இருந்து உன்னோட பேரை தூக்குறேன்னு எல்ட்ரு ஹான் சொல்லவும் இது ஹானியுக்கு ரொம்ப பெரிய அவமானமா இருக்கும். ஸோ ஹீரோவுமே நினைப்பான் இது ரொம்ப பெரிய தண்டனை, இப்படி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா இவன் ரொம்பவே அவமானத்துக்குரியதா வாழணும் அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு ஹோலி நைட் ஹெட் அப்படின்னு கத்தவும் இந்த எபிசோட முடிச்சு வைக்கிறாங்க. ஸோ எபிசோட பொறுத்த வரைக்கும் இந்த வரலாற்றுலயே லெவல் 5 நைட்டை லெவல் 4 நைட் ஜெயிச்சிருக்கான். ஆனா இப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு காரணம் ஹானியோட கேர்லெஸ் தான். அவன் மட்டும் நம்ம ஹீரோவை இலக்காரமா பார்த்து நிறைய வார்த்தை பேசி தலைகுறைவா நடத்தி அப்படிலாம் பண்ணாம அவன் ஒழுக்கமா பேட்டில் பண்ணியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா ஹீரோ வின் பண்ணிருக்க மாட்டான். ஆனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் அது பண்ணல அதனாலதான் நான் தோத்துட்டேன், இப்போ வாடா கவசத்தெல்லாம் போட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது நல்லதே இல்ல. சோ இது இந்த இடத்துல ஒரு நைட்டுக்கான மரியாதையே ரொம்பவே அவமானப்படுத்தக்கூடியதா இருக்கு. அதனாலதான் எல்ட்ரு ஹான் இந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பயங்கரமான தண்டனை கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஹீரோவோட இறக்க குணத்தினால இவன் பேரிழந்து நாசமா போக கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தனக்குள்ள ஒரு எண்ணம் வச்சிருக்கான். சோ அதுக்காக என்ன பண்ண போறாங்கிறது தெரியல. சோ என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.